இரண்டாவதாக மதீனா முனவருடைய குதுபா ஷேக் அஹ்மத் இப்னு அலி அல் ஹுதைஃபி மூத்த ஹத்தீப் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாவுடைய அன்பு மகன் அஹ்மத் ஹஃபிதுல்லா இந்த கலிமா தௌஹீதுடைய ஏகத்துவ கலிமாவுடைய சிறப்புகளும் மாண்புகளும் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் ஈமான்தாரிகளை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், உண்மையாக உண்மை எல்லாம் அஞ்சு கொள்ளுங்கள் ஆயத்தோடு மூமின்களே ஆண் பெண்களே, உண்மையில் உள்ளங்கள் நிறைந்து காணப்பட வேண்டிய உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டிய ஒன்றுதான். உறுப்புகள் எல்லாம் நிறைவாக வெளிப்படுத்த வேண்டிய ஒன்றுதான். நாவுகள் எப்பொழுதும் திளைக்க வேண்டிய ஒன்றுதான். உறுப்புகள் எல்லாம் அதுக்கேற்றவாறு செயல்படக்கூடிய ஒன்றுதான் ஏகத்துவ கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அது உண்மையில் அல்லாவே தன்னுடைய கலிமாவை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தான் ஏகன் வணக்கத்துக்குரிய நாயன் என்பதை உறுதிப்படுத்துகிறான். அதுக்கு படைப்பினங்களை சாட்சியாக்குகிறான். அல்லாஹ் ஷஹீதுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு தான் வணக்கத்துக்குரிய நாயன் என்று அல்லாஹ்வை சாட்சி சொல்கிறான். இரண்டாவது மலக்குமார்கள், மூன்றாவது உலமாக்கள் ஞானிகள். உண்மையான நீதியான சாட்சியாக, நேர்மையான சாட்சியாக அவன் வணக்கத்துக்குரிய நாயன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் கண்ணியமான சக்தி வாய்ந்தவன், அவன் ஞானி. ஆலயமான 18 வசனத்தை ஓதி இது மிகப்பெரிய ஒரு சான்று, நீதியான சான்று, உண்மையான ஒரு சாட்சி. ஏன் சாட்சி சொல்லப்படுகின்ற விடயத்திலே மிக சிறந்த சாட்சியாளன். இந்த களிமா இருக்கிறது, இதை கொஞ்சம் வானம் பூமி நிலைத்திருக்கிறது, இதன் குறித்த முழு படைப்பினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அதை மையமாக வைத்து தான் முழு ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள், வேதங்கள் இறக்கப்பட்டன, சரியா சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. அதற்காகத்தான் தராசுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன, அதற்காகத்தான் ஏடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன, அதற்காகத்தான் கிபிலா நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதற்காகத்தான் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்லாமிய வார்த்தை அதுதான் சொர்க்கத்துடைய திறவுகோல். தாருஸ் ஸலாம் என்று சொல்லக்கூடிய நிம்மதி சாந்தியின் வீடு சொர்க்கத்துடைய திறவுகோல். முழு மனித சமுதாயத்துக்கும் அது அல்லாஹ்வுடைய அது உரிமை, அது எல்லோரும் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமை. அதே போன்று அந்த கேள்வி கணக்கும் கேட்கப்படும். முன்னோர்கள் பின்னோர்களை பற்றி கேள்வி கணக்கு அந்த கலிமாவை வைத்து கேட்கப்படும். கண்ணியமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அதன் மூலம் யாரும் வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது. எவ்வளோ அந்தஸ்து கண்ணியம் ஆற்றல் இருந்தாலும் வணக்கத்துக்கு தகுதியாக முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் வணக்கத்தை முன்வைக்க வேண்டும், அடிபணிய வேண்டும், சிரம் சாய்க்க வேண்டும். எனவே யாரும் வணக்கத்துக்கு தகுதி கிடையாது என்பதை அவன் ரப் இரட்சகன் என்ற அமைப்பிலும் ஒரு இறைவன் கடவுள் என்ற அமைப்பிலும் நாங்கள் அவனுக்கு தான் வணக்கம் செலுத்த வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய ஆட்சி பரிபூர்ணமானது, அது பொதுவானது, வரையறையற்றது. தன்மைகளும் அப்படித்தான், செயற்பாடுகளும் அப்படித்தான், பேர் நாமங்களும் அப்படித்தான், திருநாமங்களும். எனவே அவனை தவிர வேறு யாரும், எல்லோருமே பலகீனமானவர்கள், மற்ற எல்லோரும் தேவை உள்ளவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்கள். எனவே அதனால்தான் அவனை மாத்திரம் வணங்குவேன், வேறு யாருக்கும் வணக்கம் புரிய முடியாது. இந்த கண்ணியமான சிந்தனை, இந்த மகத்தான சிந்தனை, இந்த கண்ணியமான வார்த்தையுடைய உள்ள அர்த்தம் அது எப்பொழுதுமே தாக்கம் உள்ளது. எப்பொழுதும் அல்லாஹ் மாத்திரம் உரிய உரிமை. அதன் மூலம் மனிதன் அங்கு அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது மனிதன் சுதந்திரமாக வாழ்வான். அதன் மூலம் அவன் எப்பொழுதுமே பிறருக்கு அடிமையாக இருப்பதை விட்டு சுதந்திரம் பெறுவான். அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருந்தால் மக்களுக்கு அடிமையாக உதவி விட்டு சுதந்திரம் பெறுவான், கண்ணியமாக வாழ்வான். எப்பொழுதுமே உள்ளத்தை யாருக்கும் அடிபணிய வைக்க மாட்டான், யாருக்கும் உடலால் கட்டுப்பட மாட்டான், சிரம் சாய்க்க மாட்டான், தலை குனிய மாட்டான், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் குனிவான். எனவே மனிதன் அல்லாஹ்வை தன்னுடைய எஜமானனை அவன் எப்பொழுதும் வணங்குவான், அவனை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு மாத்திருந்த நட்டுகளை குனித்து தலையை கீழே வைத்து வணங்குவான். ஏகத்துவம் அதேபோல தெய்வீகம் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் செயற்படுத்துவான். சொல்லால், செயலால், அங்கீகாரத்தால், எண்ணத்தால். அதுதான் எல்லா கருத்துக்களின் உடைய வாசனம். ரசூல்மார்கள் கொண்டு வந்த முழு வாழ்க்கையின் சாராம்சமும் அந்த ஏகத்துவ கலிமா தான். அல்லாஹ்வின் பக்கம் எத்தி வைத்த அந்த எட்டி வைப்பு, அந்த தூதுகள் எல்லாம் அந்த கலிமா மேம்படுத்தி தான். எனவே இப்படியான இரண்டு இணைய வேண்டும். மக்களுடைய வாழ்க்கையில் ஒன்றரை கலக்க வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ் ரப்பென்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் இலாஹ் என்பதை நாங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொண்டு தான் ரப்பென்று ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கக்கூடியவன். அதே போன்று இந்த கலிமா இருக்கிறதே, நாம் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்திரமல்ல, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹும் ஒரு பகுதி. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு தூதர் என்பதும் ஒரு பகுதி. அதையும் இணைத்து பார்க்க வேண்டும். அது இரண்டும் இணைந்தே தான் இஸ்லாமிய வாழ்க்கை. எனவே அல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன், தகுதியானவன், நேசம் வைப்பதற்கு, கண்ணியப்படுத்துவதற்கு, இறுதி எல்லையற்ற மகத்துவம் வழங்குவதற்கு அல்லாஹ் தான் தகுதியானவன். எனவே அல்லாஹ்வுக்கு வணக்கம் புரிவது, அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ் நேசிக்கின்ற விடயங்களை நேசிக்காமல் நடக்காது, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை வெறுக்காமல் நடக்காது. நபியவர்களை நேசிப்பது, அல்லாஹ் நேசித்திருக்க நபியோர் நேசிக்க வேண்டும். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தை நாங்கள் வெறுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமாவுடைய நாம் செலுத்துகின்ற கடமையாக இருக்கும். எனவே இப்படியான விடயங்களை அறிவதற்கு, அல்லாஹ் எதை விரும்புகிறான், அல்லாஹ் எதை வெறுக்கிறான் என்பதை அறிவதற்கு ரசூல் தேவை, தூதர் தேவை. அந்த தூதர் அல்லாஹ்வின் பிறகு செய்திகளை, வஹியை நமக்கு எத்தி வைக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு எது விருப்பம், அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது நல்லது, எது கெட்டது, சத்தியமது, அசத்தியமது ரசூல்மார்கள் மூலம் எத்தி வைக்கிறான். கட்டளையது, தடையது தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டளை எடுத்து நடக்க வேண்டும், தடைகளை தவிர வேண்டும். எனவே இப்படியான
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பின் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு உரித்தானவர்களாக ஒவ்வொரு மோமினும் முஸ்லிமும் மாறுகிறார்கள். நபியை உண்மைப்படுத்துகின்ற நபியை பின்பற்றுகின்ற நிலைமைக்கு மாறுகிறார்கள். எனவே இப்படியான சொர்க்கம் இருக்கிறது, இன்பம் நிறைந்த வீடு, சுகண்டிகள் நிறைந்த வீடு, நிரந்தர வீடு, உயர்ந்த கண்ணியமான இடம். அது உண்மையிலே பெருமதியான இடம், விலை மதிக்க முடியாத இடம். அந்த கண்ணியமான சொர்க்கமும் கண்ணியமானது. அந்த கண்ணியமான சொர்க்கத்தின் திறவுகோலாகிய கலிமாவும், அதை கலிமா ஈமான் இல்லாமல் இஸ்லாம் இல்லாமல் அங்கு போக முடியாததும் கண்ணியமானது. எனவே எப்பொழுதுமே உள்ளங்களிலே கருத்துக்கள் ஆழமாக பதிகின்ற பொழுது அது நாங்கள் எப்பொழுதுமே அது ஆழமாக அது ஒளி வீசுகின்ற பொழுது உள்ளத்திலே அது மிக சொர்க்கத்துக்கு உன்னதமான ஒரு பெருமதியான கலிமாவாக அது மாறும். அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறார்கள், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வாகனத்தில் இருந்து செல்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டார்கள், முஆத் பின் ஜபலே என்று கூப்பிட்டார்கள். இதோ வந்துவிட்டேன் யா சொல்ல சமூகம் அளித்திருக்கேன்னு சொன்னேன். மீண்டும் கூப்பிட்டார்கள், மீண்டும் சொன்னேன் சமூகம் அளித்து விட்டேன். 3 தடவைகள் கூப்பிட்டார்கள். 3 தடவைகள் பின்னால் தான் இருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விடயத்தை சொல்வதற்காக அழைக்கிறார்கள். வாகனத்திலே தனக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள் என்றாலும் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த முஆத் என்று கூப்பிட்டார்கள். ஆமியா ரசூலுல்லாஹ் இதோ இருக்கிறேன் சொன்னார்கள். சொல்லம் யார் ஒருவர் லா இலாஹ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று உள்ளத்தால் உண்மையாக நம்பிக்கையோடு சொல்வாரோ, சான்று பகர்வாரோ, அவர் மீது அவரை அல்லாஹ் நரகத்தின் மீது ஹராமாக்கி விடுவான். உள்ளத்தால் நம்பி வார்த்தையால் ஷஹாதத்து சொல்வாரோ அவர் நரகத்தின் மீது ஹராம், சொர்க்கம் போவது கடமை, கட்டாயம். எனவே பொதுவாக அப்படியான கலிமாவுக்கு உரித்தானவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கும் உரித்தானவர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் மக்களில் உங்களுடைய கியாமத்து நாளில் உங்களுடைய சிஃபாரிசை, உங்களுடைய பரிந்துரையை பாக்கியமாக பெறுகின்றவர்கள் யார்? அதாவது உங்களுடைய ஷஃபாஅத்தின் பாக்கியம் பெறுகின்றவர்கள் யார்? சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ ஹுரைராவே மாணவருடைய அந்த தேட்டத்தை, ஆசை, ஆர்வத்தை ஆசிரியர்கள் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு படிப்பினை வருகிறது. கற்பித்தல் நுட்பமும் இதில் வருகிறது. டீச்சிங் ஸ்கில், அழகான ஒரு டீச்சிங். கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல், அபூ ஹுரைரா எனக்கு தெரியும் உங்களுக்கு முன்னால் வேறு யாரும் இப்படி இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அழகான கேள்வி. ஒரு மாணவர் கேள்வி கேட்கும்போது நல்ல கேள்வி, ஆசான்கள் பாராட்ட வேண்டும். கற்பித்தல் நுட்பங்கள். உங்களுக்கு முன்னால் இப்படியான ஒரு சிறந்த கேள்வியை, வினாவை யாரும் தொடுப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. எனக்கு தெரியும் நீங்கள் தான் கேட்பீங்க இப்படி கேள்வி என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா அபூ ஹுரைராவே, நீங்கள் இந்த நல்ல விடயங்களை படிப்பதற்கு, கல்வி கற்பதற்கு, இந்த ஹதீஸுகளை மனநமிடுவதிலே, படிப்பதிலே உங்களுடைய தேட்டம், உங்களுடைய அவா, அதுதான் அதுக்குரிய காரணம். நான் உங்களுடைய தேட்டத்தை பார்க்கிறேன்னு சொல்லி பாராட்டிவிட்டு கேள்விக்கு இப்பொழுது பதில் சொல்கிறார்கள். சொன்னார்கள், கியாமத்தினுடைய ஷஃபாத்துடைய பாக்கியம் பெறக்கூடியவர்கள் யார் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மன தூய்மையோடு சொன்னவர்கள். மன தூய்மையோடு கலிமா சொன்ன ஒவ்வொருவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மன தூய்மையோடு சொல்ல அதே நிலைமையில் மரணிக்கின்ற அனைத்து முஸ்லிம்களும் என்னுடைய ஷஃபாத்துக்கு தகுதியான என்ற ஹதீஸை சொல்லி பரக்கத்துக்கு துஆ செய்து இஸ்திக்பார் செய்து முதலாவது குத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது குத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் மூமின்களே, ஆண்களே, பெண்களே, சகோதரிகளே, ஏகத்துவ கலிமா இருக்கிறது, இஹ்லாஸுடைய கலிமா, மன தூய்மையுடைய கலிமா. வெறும் கலிமா அல்ல, அது வாழ்க்கை, வார்த்தை அல்ல, வாழ்க்கை. அது வாழ்க்கை நம்முடைய செயற்பாடுகளில் பிரதிபலிக்க வேண்டும். அது ஒரு கனி தரும் மரம் போன்றது. அல்லாஹ் உதாரணம் சொல்லுறேன் பாருங்கள். நபி நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ் அந்த அழகான கலிமா தையிபான்னு சொல்லுவோமே, அவ்வல் கலிமா தையிபான்னு சொல்லுவோமே, குர்ஆனில் சொல்லப்பட்ட வார்த்தை அவ்வல் கலிமா தையிபா, கலிமா தையிபா, தூய கலிமா, நல்ல கலிமா, மனமான கலிமாவுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான். ஒரு நல்ல மரத்தை, அந்த மரத்துடைய வேர் பூமியிலே ஆழ பதிந்திருக்கிறது, நல்ல வேரோடிய மரம், அவருடைய கிளைகள் எல்லாம் ஆகாயத்திலே வளர்ந்திருக்கின்றன. அது அவருடைய கனிகளை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சரியான அறுவடையை கொடுக்கிறது இறைவனுடைய கட்டளைப்படி. அல்லாஹ் இப்படியான உதாரணங்களை மக்களுக்கு சொல்வது மக்கள் புத்துணர்ச்சி பெற வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. இப்ராஹிம் 24-25 வசனம். எனவே அது நல்ல கனிதரும் செழிப்பான மரத்தை போன்றது இந்த கலிமா. உள்ளங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையுடைய கஷ்டங்கள், சடைவுகளை வைத்து உள்ளங்கள் சோர்வடைகின்ற பொழுது இது உற்சாகமூட்டும், இது நிம்மதியை கொடுக்கும். எனவே இந்த கனிகளை கொடுக்கும். இந்த கலிமா அவர்களை சந்தோஷப்படுத்தும், மகிழ்விக்கும். எனவே இந்த கலிமாவுடைய வார்த்தை ஆழ் மனதில் பதிந்தால் எப்பொழுதுமே அது உஸ்திரமாக இருக்கும், மன நிம்மதி ஏற்படும், ஆத்ம சாந்தி ஏற்படும். எப்பொழுதுமே உள்ளம் சந்தோஷ மகிழ்ச்சியால் பெருக்கிடும். இந்த கலிமா ஆழமாக பதிந்தால் உள்ளத்திலே ஒரு விசாலம் ஏற்படும். அது எப்பொழுதுமே கண்ணியமானவர்களே, அதிகமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்ற குறுகிய காலத்திலே அது மாற்றங்களை உண்டு பண்ணும். அது நல்ல தாக்கங்களை அலைமோத வைக்கும் உள்ளங்களிலே. எப்பொழுதுமே வாழ்க்கையிலே எந்த கட்டத்திலும் மனதுக்கு ஒரு ஆறுதலாக இந்த கலிமா அமையும். பயப்படக்கூடியவர்கள் நிம்மதியாக அமையும். உள்ளங்களுக்கு தென்றல் காற்றை, குளிர் காற்றை வீச வைக்கும்.
கடும் உஷ்ணமான காலத்திலும் அவருடைய மனம் குளிர்ந்து கொண்டிருக்கும் கலிமாவுடைய பரக்கத்தால். எனவே எந்த உள்ளம் ஏகத்துவ கலிமாவால் நிறைந்திருக்குமோ அது கலாக்கதிர் என்ன நடந்தாலும் மனசு நிம்மதியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கலாக்கதிர் படி வாழ்க்கை போகும், மனசு நிம்மதியாக இருக்கும். காரியங்கள் மாறி மாறி வரும்பொழுது உள்ளம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரராகி அந்த மனிதருக்கு ஈமான் உள்ளவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாமே அவர் கலாக்கதிர் படி நடக்கிறது, கண்ணியமானது, இறைவனுடைய முடிவு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது பாருங்கள் ஓதுகின்ற துவாவை, கஷ்டங்கள் மனப்பாரங்கள் பாதகமான விடயங்கள் நடக்கின்ற பொழுது ஓதிய துவாவை பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முதலாவது துவாவுடைய ஆரம்பமே கலிமா தான் முதலாவது. கஷ்டம் வருகிறது, கவலை வருகிறது, கலிமா முதலாவது. லா இலாஹ இல்லல்லாஹ் அலீமுல் ஹலீம், சகிப்புத்தன்மை உள்ள, அதே நேரம் நல்ல அறிவார்ந்த அறிவுஞானம் உள்ள கண்ணியமான அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்கு. அடுத்த துவா இரண்டாவது பகுதியும் லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அலீம், கீர்த்தி மிகுந்த கண்ணியமான அரசுக்கு சொந்தக்காரனாகிய அந்த ரப்பு இறைவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன். மூணாவது பகுதி அதுவும் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். 3 பகுதிகளை கொண்ட துவா. ஒவ்வொரு வசனத்தின் முதல் பகுதி கலிமா. வானங்கள் பூமியுடைய இரட்சகனாகிய கண்ணியமான அரசின் இரட்சகனாகிய சொந்தக்காரனாகிய அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. கவலைகள் கஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வரும்பொழுது நபி அவர்கள் ஓதிய துவா 3 பகுதி. 3 பகுதியுடைய முன்பகுதி கலிமா என்று சொல்லிவிட்டு, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடம் ஏகத்துவத்தோடு வாழ்ந்து ஏகத்துவத்தோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை நமக்கு தருவாயாக, அழகான முடிவை தருவாய் துவா கேட்டு ஸலவாத்து சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோடு அந்த ஹத்தீபும் முழு முஸ்லீம்களுக்கும் பொதுவாகவும் பலஸ்தீன் மக்களுக்கு குறிப்பாகவும் ஆள் மனதிலிருந்து உருகிய துவாவோடு ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.